உன்னோட குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னோட மக்களை பார்த்தேன், உன்னோட தொழில் ஆறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் உடல் நல்லா சரியில்லை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நடக்க முடியாத சூழ்நிலை. யாரு? வீட்டுக்கார். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் பாவ செயலும் இருக்குதே தாயே. மணிகண்டன் யாரு? இருக்கிறாங்களே. நீ யாரு? மச்சனார். மணிகண்டன் இருக்கிறாங்க. கொஞ்சம் உடல்நல பாதிப்பு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாவுமோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு கணக்கு பார்த்தா முடிஞ்சிருக்கும் தாயே. இன்னைக்கு அவர் பழைப்பு இருக்கிறாருன்னா நம்ம அபூர்வம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு படிப்படியாக முடிச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழிவகுத்து கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இதெல்லாம் நினச்சி இன்னைக்கு நீ நம்ம மன உடைச்சலுக்கு ஆளாக்கி எந்தெந்த கவலை அதே நினைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி கலப்ப திருமணம் யாரு பண்ணணுங்க? இருக்குதா? உனக்கு இல்லை தயம், கட்டுமனையிலேயே நடக்குது. அதே மாதிரி கருப்பசாமி எத்தனையோ உட்டகுறை தோட்டக்குறை. இன்னைக்கு புத்து ஒண்ணு இடிச்சது யாரு? அன்பழகன் யாரு? பக்கத்து வீடுங்க சாமி. பக்கத்து வீடுக்காரனா? பண்ணையா இல்லையா? ஆமாங்க. இருந்தாலும் கருப்பசாமி ஒரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துருக்கிறிய. ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணேங்க சார், கேரளாவில் பண்ணேன். அதையும் விட்டுட்டாரு. ஆமாம், அது பொழைக்கலன்னு போயிடுச்சுங்க. தமிழ்நாடு பிடிக்கலன்னு போயிடுச்சு. தமிழ்நாடெல்லாம் பிடிக்குது, நீங்க பண்றது பிடிக்கலையே. அவன் பொண்ணு கிடைக்கலன்னு அடமோதிட்டு இருக்கிறான். தெற்க வடக்கன்னு போயிட்டு இருக்கிறானே. தமிழ்நாடெல்லாம் நல்லா இருக்குது, நீங்க பண்றது சரியில்லையே. அதான் போயிடுச்சுங்க. 2006 கட்டினாங்க, 2008 2009 போயிடுச்சு. அதனால கருப்பசாமி உன்னோட நாவல சனியும் உட்காந்து உன் வார்த்தையும் சரியில்லையா? ஆமாங்க சாமி, ஆமாங்க. நம்ம தேவையில்லாத பேசுறது, அது ஒரு பாஷை பேசுனா நீ ஒன்று பேசுறது, 2 அப்பு விட்டா அப்படி. ஆமாங்க, கோவம் வர மாதிரி பேசிச்சு. அது பார்த்துக்கு அது போயிருச்சு. நான் பொழைக்கவே மாட்டேன். அவன் அண்ணன் கூட எவ்வளோ சொன்னிச்சு, இயாளோட நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லிடுச்சு. இந்த பட்டி மாவனோட நான் இருக்கிறது அவட நம்ம நாட்டிலேயே நான் போய் அப்படியே மலையாளத்தை பறஞ்சு போயிடுச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் கொஞ்சம் பாவ செயலும் அனுபவிக்கிறது இருக்குது. அதுக்கும் சரி சாமி, விவரம் புரியல, இந்த மாதிரி இருக்குது. அதனால கருப்பசாமி தித்தளி பண்ணி கொடுக்குற எந்த ஒரு பாதிப்பெல்லாம் வடிவத்தை கொடுத்த இந்த மாளிகை மர கருப்பசாமி காப்பாற்ற சம்சாரத்தோட பொழைக்க முடியுங்களா? சேர்த்து விட்டோமா? கொஞ்சம் பொறுத்துரு, 6 மாதத்துல நான் ஒன்றுபடுத்தி வச்சேன். சரி சார். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் மன வேதனையா இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி எதை நம்ம பிள்ளைய ஏமாத்திருவாங்களா அப்படின்னு நினச்சி இருக்கிற தாய் தகப்பம் இல்லாத பிள்ளையா இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு என் பிள்ளைய ஏதோ ஒன்றுபடுத்தி வச்சிடணும், இருந்தாலும் கொஞ்சம் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் நான் வழிவகுத்து கொடுத்துருந்தேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கணவன் மனைவி ஒன்றுபடுத்தி வச்சுறேன்.
அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் இங்கே ஒன்று சொல்கிறது அங்கே ஒன்று சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தித்தலி பண்ணி கொடுத்தாங்க. கணவன் மணி ஒன்றுபடுத்தி வச்சு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இந்த மாலைக்கு வர கருப்பசாமி உன்னுடைய மன உடைச்சலை போக்கி கருப்பசாமி ஒன்றுபடுத்தி வச்சிருந்தாயே. எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி துணையாக இருக்கிறேன். எந்த இதுனாலும் சரி நான் நிவர்த்தனை பண்ணி கொடுத்துட்றேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கண்ணு பட்ட மாதிரி இன்னைக்கு உடல்நல பாதிப்பாயிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு என்னப்பா இதுக்கு விளக்கம் அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ராகு கேது தசை வேற ஆரம்பிச்சிச்சு. உனக்கு ஜாதகம் பார்க்கல சாமி, ஆனால் வந்து ஒரு 50 நாள் ஆச்சு அடிபட்டு. ராகு கேது ஆரம்பிச்சிச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் உனக்கு பெரிய செலவாக வர்றத சின்னதாக போயிடுச்சு. இருந்தாலும் கருப்பசாமி போக்குவரத்துலேயும் கொஞ்சம் பொறுத்து போகணும். கணவன் மனைக்குள்ளே கூட உளுந்துருக்கணுமே. அதனால கருப்பசாமி இன்னொரு 3 மாதம் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். மிச்சப்படி எந்த ஒரு உயிர் பாதிப்பு இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் தொழிலும் மந்தமாக இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கடனையும் வாங்கிட்டோம், கடனையும் கட்ட முடியல, வட்டியும் கட்ட முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி ஏதோ ஒரு ரோகத்தில் உங்களுக்கு வட்டியும் கடனையும் கட்டுற அளவுக்கு வழி வச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் தொழில் மந்தம்பா. இருந்தால் கருப்பசாமி அந்த இடத்துல கட்டுமனையிலேயே கொஞ்சம் போட்டி போகாமல் கண் பார்வை இருக்குது. இப்போ இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம்லாம் பிரச்சனை இருக்குது. தொழிலும் கிடையாது. அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமனைகிட்ட ஒரு காகம் ஒன்று செத்து கிடந்துருக்கணுமே. காகம் செத்து கிடந்திருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒளியத்தை கொடுக்குறேன். சனிக்கிழமை கண்டா இன்னைக்கு நவகிரகத்துக்கு போய் விளக்கு போட்டு சுத்த இழுப்பண்ணையில விளக்கு போடு. காகத்துக்கு சாதத்தை வச்சிரு. எந்த ஒரு பாதிப்புலாம் வலுவத்து கொடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி குழந்தைங்களுக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்புலாம் வலுவத்து கொடுத்துட்றேன். நல்ல கல்வி கொடுத்து சீரம் சிறப்பாக எந்த ஒரு நோய் நொடி இல்லாத காப்பாத்துறேன். நான் அதை தெசலி பண்றேன்டா. நீ தகுதிமாடுறா. நீ என்னை அழைச்ச நேரம் நான் உனக்கு ஓடோடி வருவேன்டா. நீ தகுதிமாடுறா. அதனால உன்னை எவங்க எடுத்தாலும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு பங்கம் வராது, நான் காப்பாற்றுவேன். நீ அழைச்ச நேரம் நான் எல்லா குதிரை ஏறி ஓடோடி வந்து உனக்கு நிற்பேனா. உன் எல்லையிலே நிற்கிறேன்டா, ஒரு ரெட்ட மணியா நிற்கிறேன்டா. விழுகத்து சொல்லியா உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்ச. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கடன் பிரச்சனை தலை விரிச்சிட்டு ஆடிட்டு இருக்குது. இருந்தா கருப்பசாமி இன்னைக்கு கணவன் இருந்தோம், இன்னைக்கு கணவனாலையும் கடனை கட்ட முடியல. நான் ஒரு பொம்பளை என்ன பண்ணுவேன். அதே மாதிரி சுத்தி சுத்தி கடனை வாங்கிட்டேன். தொழிலும் கிடையாது. ஏதோ செய்வன கோளாரா இல்ல ஏதோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேக்குறேன். போய் தொட்டு கும்பிடு. விளக்கத்து சொல்லியா. சரி, ஒரு 4 கால ஜீவன் ஒன்று இறந்துருக்குது. 4 கால ஜீவன் இறந்துருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இல்லைன்னா ஒன்றும் நீயா இல்லை உன் கணவனா இறந்துருக்கணும். உளுந்துருப்பீங்களா, கீழே உளுந்துட்டீங்க. அந்த இடத்துலயே யாரோ ஒரு உயிர் பலி ஆவறது. அதனால இந்த கருப்பசாமி தித்தலை பண்ணி கொடுத்துறான். இருந்தாலும் கருப்பசாமி ஸ்ரீராம் ராம ஜெயத்தை கும்பிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி யாரு ராம் அனுமார் யாரு கும்பறையா இல்லையா? அதத்தான் நான் சொல்றேன். அப்புறம் என்ன உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்ச. இருந்தாலும் கருப்பசாமி உடல் நல்ல பாதிப்பு. அதே மாதிரி கருப்பசாமி விளக்கத்தை சொல்லுக்காய். பாண்டிச்சேரியில் இன்னும் 5 நாள் இருக்குது. பண்ணுனா நல்லா இருமா சாமி. விளக்கத்தை சொல்லியா. சரி சரி. அதே மாதிரி கருப்பசாமி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கை கால் கொஞ்சம் நடக்க முடியும்.
நடக்க முடியல. நடக்க முடியல. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஆபீஸோட மாரி இருக்குதுங்கிறாங்க. எங்கள் தங்கச்சியோட ஏசு கோயிலுக்கு போகிறாங்க. அவர் ஆப்ரேஷன் வேண்டாம் கோயிலுக்கு வாங்குறாரு. ஏசு கோயிலுக்கு போனால் காத்து போயிருமா? அது வேண்டாங்கிறாரு. அதுக்கு தெரிஞ்சு உன்னை கேட்டு ஆப்ரேஷன் போகலான்னு. வேப்பலை எடுப்போம். வீடு மாற்றலான்னு இருக்கிறதா போயிட்டு வந்து மாற்றலாமா இல்லை இப்பயே மாற்றிக்கலாம்? யார் கல்யாணம் கட்டி வீட்டில் யார் வந்திருக்கிறா? இல்லை சாமி யாரும் போட்டு வாயிலா எந்த கை தூக்க முடியல? இந்த வளையல கழட்டு. இந்தாண்டு திரும்பி உட்காரு.